இன்றைக்கி நம்ம இஃப் கிளாஸஸ் பற்றி பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு பேர் கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட். இதில் மொத்தம் 4 கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். 0 கண்டிஷ்னல், ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் அண்ட் தேர்ட் கண்டிஷ்னல். ஓகே, இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷ்னல் பார்க்க போகிறோம். அதோட மீனிங் பார்த்திங்கன்னா, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சாத்தியமான நிகழ்வை கூறுதல். அதாவது இது நான் இப்படி நடக்கலாம் அப்படின்னு நம்ம பாசிபிலிட்டிஸாக சொல்லுவோம்ல, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார்மேட் நோட் பண்ணிக்கோங்க. இஃப் ப்ளஸ் ப்ரெசன்ட் சிம்பிள், அதுக்கப்புறம் will ப்ளஸ் வெர்பு 1. இஃப் இட் rains we will stay at home. மழை பெஞ்சதுன்னா நாங்கள் வீட்டிலேயே இருப்போம். எதிர்கால சாத்திய நிகழ்வுகள். புரியுதா? இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் யூ வில் பாஸ் த எக்ஸாம். நீ நல்லா படிச்சேன்னா நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவ. எதிர்கால சாத்திய நிகழ்வுகள். இஃப் ஹீ டசன்ட் கம் வி வில் ஸ்டார்ட் வித்தவுட் ஹிம். அவன் வரலைன்னா நாங்கள் என்ன செஞ்சிடுவோம், அவன் இல்லாமையே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எதிர்கால சாத்திய நிகழ்வுகள். இந்த இஃப் கண்டிஷனோட ஃபஸ்ட்டு கண்டிஷனில் நம்ம ஆஃபன் யூஸ் பண்ணுவோம். ட்ரை டு யூஸ் இட் இன் யுவர் ஸ்போக்கன். தேங்க்யூ. படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.